வாழ பிறந்தவர்கள் நாம், சாதிக்க பிறந்தவர்கள் நாம். கர்த்தர் நம்மை கொண்டு நன்மைகளை நடப்பிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்கிறதை கர்த்தர் இன்றைக்கு நம் நடுவில் நிரூபிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையில்லா நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதத்தில் இருந்து ஒரு அழகான வேத பகுதியை இன்றைக்கு உங்களுக்கு அற்புதமாய் காண்பித்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். வழக்கமாக படித்தது தான், ரொம்ப பிடிச்ச வாசனம் தான், ரொம்ப பிடிச்ச ஒரு சத்திய வார்த்தை தான். ஆனால் தேவன் இன்றைக்கு ஒரு புதிய பரிமாணத்தில் அதை நான் உங்களுக்கு காண்பித்து விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். கர்த்தர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு அல்லது இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்து தொடங்கணும்னு நான் விரும்புகிறேன். அந்த தலைப்பு சொன்னதில் நிற்பவர் என்று சொல்லுகிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். சொன்னதில் நிற்பவர். உனக்கு என்ன சொன்னாரோ அதில் கர்த்தர் நின்று கொண்டு தான் இருப்பா. தேவன் உனக்கு என்ன வாக்குரைத்தாரோ அந்த வாக்கை நிறைவேற்றுகிற வரைக்கும் உன்னை அவரிடத்திலிருந்து ஒருவரும் பிரிக்க முடியாது, தொட முடியாது. சொன்னதில் நிற்பவர். பக்கத்தில் இருக்கிறவருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு உனக்கு என்ன சொன்னாரோ அதுல கடைசி வரைக்கும் நீ நிற்கிறியோ இல்லையோ அவர் நின்று அதை சாதிப்பா. சொன்னதில் நிற்கிறவர் இயேசு. அப்படி சொல்லுங்க, உனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்கிறவரை உன்னோடு கூட நிற்பார். ஆமென். அதை நான் இன்னும் கூட ஆழமா சொல்றேன். உன் மூச்சு முடிகிற வரைக்கும் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரை என்னுடைய ஆண்டவர் மௌனமா இருக்க போகிறவர் இல்லை என்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோ. சொன்னதில் நிற்பவர். ரெண்டு கையை பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க, நீங்க எனக்கு நிறைய சொன்னீங்க ஆண்டவரே, ஆனா நான் இன்னைக்கு வரைக்கும் நான் அதுல நிக்கல. ஆனா நீங்க அதை மறக்காம என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நீங்க கொடுத்த வாக்கு தத்தத்துல, எனக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியில நீங்க நிக்கிறதற்காக உமக்கு நான் நன்றி சொல்றேன் ஆண்டவரே. இன்றைக்கு நான் அதை நம்புகிறேன். நீர் எனக்கு கொடுத்த வாக்குறுதியில இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறேன். அதற்காக உமக்கு நான் நன்றி சொல்றேன்னு சொல்லி ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உனக்கு சொன்னதுல நீ நிக்கல, உனக்கு சொன்னதுல சபை நிக்கல, உனக்கு சொன்னதுல உன் புருஷன் நிக்கல, உனக்கு கொடுத்த வாக்குறுதியில் உன் மனைவி நிக்கல, உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில் உன் பிள்ளை நிக்கல, உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில் உலகம் நிக்கல, உன்னுடைய சொந்த பந்தம் நிக்கல. ஆனா நான் ஆராதிக்கிற என் ஆண்டவராகிய கிறிஸ்து, நாம் ஆராதிக்கிற என் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட நிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சொன்னதை செய்து முடிக்கிற வரை அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னோடு கூட அவர் நிற்பார். உன்னோடு கூட அவர் நிற்பார். அல்லேலூயா. சொன்னதில் நிற்பவர். சொன்னதில் நிற்பவர். ஒரு புத்த மார்க்கத்தை சேர்ந்த ஒரு மங்க், அவர் என்ன பண்ணாரா, அந்த புத்த மதத்தில் தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக அந்த புத்த மதத்தில் கடந்து சென்று எல்லா காரியத்திலும் தலை சேர்ந்த ஒரு மங்கா அவர் எழும்ப வாழணுங்கிறதுக்காக இவர் அதில் போய் சேர்ந்தாராம். இப்போ நான் எப்படி சபையில் பாஸ்டராக இருக்கணும்னா அந்த மாதிரி அந்த புத்த மார்க்கத்திற்கு உரிய தலை அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்துச்சான். அந்த கட்டளை என்னன்னா, 3 வருஷத்துக்கு ஒருக்கா 2 வார்த்தை மட்டும் பேசலாமா. 3 வருஷம் பேசவே முடியாது. அந்த 3 வருஷத்துக்கு ஒருக்கா 2 வார்த்தை மட்டும் பேசலாமா. அப்போ இதில் வந்து சேர்ந்ததான அந்த மனுஷன் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அதாவது அவருடைய பேஷன்ஸ் என்ன, அவருடைய பொறுமை என்ன என்று சோதிக்கப்பட்டது. அவர் எப்படி வளருகிறார், வாழ்கிறார் என்கிறது சோதிக்கப்படுகிறது. அந்த முதல் 3 வருஷம் கழிச்ச உடனே அந்த மங்குடைய ரிப்போர்ட் கேட்கப்படுகிறது. இந்த மனுஷன் ஏன்னா 2 வார்த்தை தான் பேச முடியாது. அந்த மனுஷன் வந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பேட் பெட். அப்படின்னா இந்த 3 வருஷம் என்னுடைய படுக்கை ரொம்ப மோசமாக இருந்தது, எனக்கு வாழவே பிடிக்கல, என்னுடைய அதாவது பேட் பெட் அப்படின்னு சொன்னாலே அந்த மனுஷனுடைய இளைப்பாறுதலை நேரமே என் வாழ்க்கையில் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அடுத்த 3 வருஷம் கழிச்சு, இப்போ 6 வருஷம் ஆச்சு,
3 வருஷம் கழிச்சு அந்த மனுஷன் திரும்பி வந்து அவருடைய அறிக்கை அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னாராம், பேட் ஃபுட், எனக்கு இந்த 6 வருஷம் நான் சாப்பிட்ட ஆகாரம் எனக்கு பயனுள்ளதாகவே இல்லை, அது என்னை நரிஷ் பண்ணலை, அது என்னை பலப்படுத்தலை, எல்லா சரீர பலனெல்லாம் நான் இழந்து நிற்கிறேன். அடுத்த 3 வருஷம் கழிச்சு 9 வருஷம் ஆச்சு. அடுத்த 3 வருஷம் கழிச்சு அடுத்த 2 வார்த்தை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, அதாவது ஐ ஆம் அன்ஃபிட், இந்த நிலையில நான் வாழ்றதுக்கு, இந்த இடத்துல நான் நின்று செயல்படுவதற்கு, இனி என்னுடைய காரியங்களில் எல்லாமே தொலைஞ்சு போச்சு. அதாவது அன்ஃபிட் லைஃப் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார். அவர் சொல்ற வார்த்தை என்ன, நான் வாழ்ற என்னுடைய வாழ்க்கை எனக்கு என்னவா முடிஞ்சு போச்சு, இந்த 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 9 மற்றும் 12 வருஷ காலத்தில் என் வாழ்க்கை வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த 3 வருஷம் பொறுமையா இருக்கிறா. 12வது ஆண்டுல இந்த மனுஷன் வந்து நிற்கும் போது அவர் தன்னுடைய உடையை மாத்திட்டவர் வர. இப்போ அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ரோபை மாத்திக்கிட்டா, அவருடைய ட்ரெஸ்ஸை மாத்திட்டா, கால்களில் செருப்பை போட்டுட்டு அவர் வந்து உட்கார்ந்துட்டு அவருடைய சீனியர் மங்க், அவருக்கு சீனியராக இருக்கிற ஒருத்தரை பார்த்து அவர் சொல்றாரு, ஐ குவிட். 2 வார்த்தை தான் பேச முடியும். அவர் சொல்றாரு, ஐ குவிட் அப்படின்னு சொல்றாரு, நான் போகிறேன், இனி எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்றார். இந்த வார்த்தையை கேட்டதான அந்த சீனியர் மங்க் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எங்களுக்கு நீ முதல் 3 வருஷத்திலேயே நீ நிற்க மாட்ட, நீ போயிடுவே அப்படிங்கிறது எங்களுக்கு முதல் 3 வருஷத்திலேயே தெரியும். காரணம், இந்த 12 வருஷ காலம் நீ உன்னை உருவாக்குவதற்காக வாழல, குறை பேசியே அழிவதற்காக வாழ்ந்த மனுஷன் நீ. குறை பேசியே நீ நாசமாயிட்ட, நீ எங்க போனாலும் இதுக்கு மேல நீ வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் சொல்றேன், ஒருவேளை எனக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற நம்ம கூட ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிறது, ரட்சிக்கப்பட்டு தேவ பிரசன்னத்தில் நம்ம அதிகமாய் நெருக்கமாய் வாழ்கிறவர்களாய் வாழ்கிறோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தேவன் நம்மை அழைத்த அழைப்பிலையும், தேவன் நமக்கு தந்த அபிஷேகத்திலையும், தேவன் நமக்கு கொடுத்த மேன்மையில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு வரைக்கும் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கிறோம். ஒன்று மனைவியை குறை சொல்லுவோம், அல்லது புருஷனை குறை சொல்லுவோம், அல்லது பிள்ளைகளை குறை சொல்லுவோம், சபையை சொல்லுவோம், பாஸ்டரை சொல்லுவோம், நேசிக்கிறவர்களை சொல்லுவோம், நம்மோடு கூட பழகுகிற ஜனங்களை சொல்லுவோம், நம்முடைய நண்பர்களை சொல்லுவோம். குறை சொல்லியே வாழ்ந்து நம்ம முடிச்சிட்டோம். தேவ பிள்ளையே, என்னுடைய ஆண்டவர் உன்னையும் என்னையும் அதற்கு அழைக்கவே இல்லை. இயேசுவின் நாமத்தில் அழுத்தி சொல்லுகிறேன், சொன்னதில் நிற்கிற ஒரு ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சொன்னதில் நிற்பவர். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றது விளங்குதா? அந்த சொன்னதுல நிற்கிற ஒரு ஆண்டவர் எப்படி நின்று பாருங்கிறத நான் இன்னைக்கு காட்ட போறேன். ஒரு அல்லேலூயா சத்தமா. ஆமென். சொன்னா அவர் சொன்ன மாதிரி இருக்கும், செஞ்சா செஞ்ச மாதிரி இருக்கும், அவர் நடந்த மாதிரி இருக்கும், வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னா சொன்ன மாதிரி இருக்கும், ஒரு திட்டம் வகுத்த மாதிரி இருக்கும். தன் பிள்ளைகளுக்கு, தன் ஜனங்களுக்கு ஒரு வைராக்கியத்தோடு கூட அவர் வந்து நின்ன மாதிரி இருக்கும். அதுதான் சொன்னதில் நிற்பவர். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. வேத புஸ்தகத்தை கொண்டு வந்திருக்கிறவர்கள் வேகமாக கடந்து போலாம். ஆதியாகம புஸ்தகத்திற்கு திருப்புங்க, 12ஆம் அதிகாரத்திற்கு போங்க, 2ஆம் வசனத்தை எனக்கு வாசிங்க. ஆதியாகமம் 12:2. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த வசனத்துல ஆபிரகாமை அழைத்த கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசும்போது முதல்ல ஒரு காரியத்தை சொல்ல, இந்த இன்ட்ரோ கொடுத்தாதான்
சொன்ன வார்த்தையில நிற்கிறவர் யார் என்கிறத நான் உங்களுக்கு காட்ட முடியும். 4 காரியத்தை காட்ட போறேன். இந்த 4 காரியத்தை காட்டுறதுக்கு முன்னாடி இன்ட்ரோவில் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த 7 காரியத்தை சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நான் போலாம் நான் நினைக்கிறேன். ஆபிரகாம என்னுடைய ஆண்டவர் அழைத்து பேசும்போது 7 காரியத்தை அவனுக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லும்போது அந்த 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, வேத வசனம் இப்படியாய் பேசுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. முதல் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த முதல் வாக்கு தத்தம் என்ன? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். 2வது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? உன்னை ஆசீர்வதிப்பேன். 3வது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். 4வது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 5வது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னார். 6வது கர்த்தர் கொடுத்த வார்த்தை உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொன்னார். 7வது கர்த்தர் கொடுத்த வார்த்தை பூமியில இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் வாக்குரைத்தார். இந்த வாக்குத்தத்தத்தில் தான் ஆபிரகாமை தேவன் அழைத்து வந்தார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், மறுபடியும் 2 கையை பரலோகத்துக்கு நேரம் உயர்த்திக் கொள்ளலாம். அன்னைக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், அன்றைக்கு இந்த வார்த்தையினால் ஆபிரகாமை நிலை நிறுத்தினவர், இன்றைக்கு அதே வார்த்தையில உன்னையும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அப்படினா என்ன அர்த்தம்ங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். சொன்னதிலே நிற்கிறவர் என்னுடைய ஆண்டவர். இன்னைக்கு மறுபடி நீ ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு, அபிஷேகிக்கப்பட்ட அன்னைக்கு, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த அன்னைக்கு, தேவனுடைய ஆளுகைக்குள்ள கர்த்தர் இழுத்து வந்த அன்னைக்கு உனக்கு என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ, என்ன திட்டத்தை கொடுத்தாரோ, என்ன தீர்மானம் உன்னை குறித்து பண்ணினாரோ, நீ ஒருவேளை மறந்திருக்கலாம், நான் ஒருவேளை மறந்திருக்கலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அதை இந்த நிமிஷம் வரைக்கும் மறக்கவே இல்லை என்கிறது தான் உண்மை. கையை பரலோகத்துக்கு நேரம் உயர்த்தி கொள்ளுங்க. நான் சொல்லுகிற பிரகாரம் நீங்க சொல்லுங்க, பெரிய ஜாதியாவேன், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், என் பெயர் பெருமைப்படுத்தப்படும், நான் ஆசீர்வாதமாக மாறப் போகிறேன், என்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், என்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. சத்தமா சத்தமா. ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் என்ன பார்க்கணும், சரியா? இப்போ இந்த இடத்துல ஒன்றை மட்டும் அழுத்தமாக சொல்லிட்டு போக நான் விரும்புகிறேன். மேலே உள்ளது நல்லது, உன்னை பெரிய சாதியாக்குவேன். அடுத்த வார்த்தை உன்னை ஆசீர்வதிப்பேன், ரொம்ப நல்லது. உன் பேரை பெருமைப்படுத்துவேன், ரொம்ப சந்தோஷம். நீ ஆசீர்வாதமாக இருப்ப, ரொம்ப சந்தோஷம். 3வது உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்க, நீ ஆசீர்வதிச்சா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதெல்லாம் நல்லது. இப்போ ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? மண்ணள்ளி தூத்துன கூட்டம், நாசமா போவேன்னு சொன்ன கூட்டம், இவன் செத்துட்டா நல்லா இருக்குன்னு சொன்ன கூட்டம், எல்லா ஜனங்களுக்கு நடுவில் உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு பார்த்துருன்னு நினைச்ச கூட்டம். நான் இப்படி சொல்லவா? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை எவனா இருந்தாலும் எவளா இருந்தாலும் உன்னை சபிச்சிட்டா அடுத்த நிமிஷம் விட்டு பார்க்க மாட்டேன், நானும் அவர்களை சபிப்பேன்னு ஒரு வார்த்தையினால வாக்கு கொடுத்த ஒரு அப்பாவை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். கீழே இருக்கிற மேலே இருக்கிற வெளியே இருக்கிற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் அழுத்தமாய் உனக்கு நான் சொல்லுகிறேன், உன்னை சபிக்கிற எந்த கூட்டமாக இருந்தாலும் இனிமேல் கவலையே படாத. நிச்சயமாக நீ சபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சபிக்க உன்னை சபித்தவர்கள் தேவனுடைய சாபத்தை அவர்களே வாங்கி கொள்ளுவார்கள். ஏன்னா உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் சொன்னவர். நிச்சயமா தெளிவா தெரிஞ்சுக்க, என்னுடைய ஆண்டவர் அதெல்லாம் விட்டு வச்சு வேடிக்கை பார்க்கிறவர் என்னுடைய ஆண்டவர் அல்ல. என்னுடைய வேலை என்ன? சபிப்பதல்ல, ஆசீர்வதிப்பது. ஆசீர்வதி. நீ யாரை ஆசீர்வதிக்கிறியோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Just before entering deep into the scripture, நீங்க பக்கத்துல இருக்கிற ஒரு 2 பேத்து கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்லா இருப்ப, இயேசுவின் நாமத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க. இன்னும் கூட அழுத்தமா இப்படி சொல்லுங்க, உன் மேல விழுந்த சாபம் எல்லாம், உன் மேல விழுந்த சபிக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உன்னை விட்டு எடுக்கப்படுவதாக சொல்லுங்க. சொன்னது புரிஞ்சுதா புரியலையா?
2 கையை பரலோகத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க, என் சாபத்தை மாற்ற சிலுவைக்கு வந்தவரே எமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சாபத்தை நீர் மாற்றி போட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். என்னை சபித்தவர்கள் இனி அந்த சாபத்தை பார்க்கட்டும், நானோ அவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆமா, இந்த கைத்தட்டை எதுக்கு தெரியுமா? உன்னை சபித்தவர்களை நீ ஆசீர்வதிச்சிருக்கிற பாரு, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த மனசை வச்சிருக்கிறாரு பாரு, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உன்னை சபித்தவர்கள், உனக்கு எழும்பி நின்றவர்கள், உன்னை அழித்து போட பார்த்தவர்களுக்கு நடுவல என்னுடைய ஆண்டவர் உன்னுடைய தலையை உயர்த்திருக்கிறார் பா, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமா, பக்கத்தில் இருக்கிறவருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க. எப்படி சொல்லணும்? அப்படி இல்லை, நல்ல ஒரு ஸ்மைலோடு கூட நீங்க கொண்டு வந்து பற்களை காண்பிச்சு அப்படி சொல்லுங்க, நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? 10 பேர் உன்னை சபிக்கிறானா சந்தோஷப்பட. ஏன் ஏன் மந்திரமணி சபிக்கிறானா, தந்திரமணி சபிக்கிறானா, இந்த பாரு 10 நாள் உன்னை காணாம பண்ணுவேன்னு சொல்றானா, இந்த எழுதி வச்சுக்க 1 வருஷத்துல நீ என்ன ஆகுறன்னு பாரு அப்படின்னு சொல்றானா, கவலையே படாத. ஏன்னு கேட்டா சொன்னதில் நிற்கிறவர் இயேசு. ஆமென். ஒருத்தவனை சபிக்கிறான் அப்படின்னா சந்தோஷமா காதை கொடுத்து கேளு. ஏன்னு கேட்டா அது சீக்கிரத்துல அந்த வீட்டுக்குள்ள நடக்க போகிறது அந்நிய கண்கள் அல்ல. யோபு சொன்னது போல என்னுடைய சொந்த கண்கள் அதை பார்க்க போகிறது என்று என்னுடைய ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். சொன்னதில் நிற்பவர். ஆமென். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க என்னை நான் ஆராதிக்கிறவர் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. நல்லா இரு அப்படின்னா நான் நல்லா இருப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு தானே சொன்னேன், சரியா? இப்போ உள்ள வரும். இந்த ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர், நான் உன்னை இப்படி தாண்டா வைக்க போறேன், நல்லா இருப்பா, உன் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா. இப்போ 4 காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து முடிக்க வேண்டும் என்று எனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில் ஃபாஸ்டா போறேன். ஓகேயா? 4 காரியத்தை நான் உங்களுக்கு இதில் காமிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதல்ல என்னுடைய ஆண்டவர் இந்த காரியத்தை, அதாவது சொன்னதில் நான் நிற்பேன் என்று சொல்லுகிற இந்த காரியத்தில் என்னுடைய ஆண்டவர் 4 காரியத்தை அவனுக்கு வச்சார். அந்த 4 காரியம் என்ன? நான் உனக்கு கொடுக்கிறதான ஆலோசனைகளுக்குள்ள நீ நில்லுன்னு சொன்னார். 2வது அவர் என்ன சொன்னாரு? உன்னுடைய சந்ததியை நான் எப்படி ஆசீர்வதிப்பேன், உனக்கு நான் கொடுக்க போற இன்சென்டிவ்ஸ் எப்படி இருக்கும், நான் உனக்கு கொடுக்க போற போனஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தேவன் அவனுக்கு காண்பித்தார். 3வது அவனுக்கு ஆண்டவர் காண்பிச்சது என்ன அப்படின்னா, நீ இந்த காரியத்துக்குள்ள நீ நடந்து போகும்போது நீ பல சமயங்களில் சோர்வுற்று போக போற ஒரு காரியம் இருக்கு, நீ தடுமாறுகிற ஒரு நேரம் இருக்கு. உன்னுடைய தடுமாற்றத்தை நேரத்தில் ஜாக்கிரதையா இரு அப்படிங்கறதையும் அவனுக்கு காண்பித்தார். 4வது தேவன் அவனுக்கு ஒரு ஈசாக்கை தந்து அவனை ஆசீர்வதித்தார். ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்க. நீங்க நினைக்கலாம், இதுதான் எனக்கு தெரியுமே, இதுதான் எங்களுக்கு புரியுமே, ஆனா இது கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கவனிங்க. முதல்ல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுத்தார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு சட்ட திட்டத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். ஆண்டவர் அவனிடத்தில் ஒன்றை எதிர்பார்த்தார். இது எல்லாமே இதுக்குள்ள நீங்க போட்டுட்டே வரலாம். நான் இப்படி சொல்றேன், இன்ஸ்ட்ரக்ஷன். பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி நேற்று அந்த 1ஆம் தேதி காலையில சில பிள்ளைங்க இடத்துல வந்து செபிக்க வந்தாங்க. அந்த செபிக்க வந்தவங்க அவங்கள பார்த்து, பாஸ்டர் நாங்க செபிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. காலையில் அந்த 5 மணிக்கு இந்த ஆராதனை தொடங்கி 6 மணிக்கு இந்த சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் யூனிஃபார்ம்ல வந்து நின்னதை பார்த்த உடனே நான் கேட்டேன், காலையிலேயே யூனிஃபார்மா, சர்ச்சுக்குள்ள யூனிஃபார்ம்ல வந்திருக்கியே அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, நாங்க பரீட்சை எழுத போறோம் பாஸ்டர், எங்களை ஆசீர்வதிங்க. பரீட்சைக்கு போகிற அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சுட்டு நான் அவங்ககிட்ட கேட்டேன், பரீட்சை 10 மணிக்கு தானே, நீ என்ன காலையிலே 6 மணிக்கு நீ யூனிஃபார்ம்ல நிக்கிற? அப்ப அவங்க சொன்னாங்க, எங்க ஸ்கூல்ல எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கிறாங்க, திட்டமாய் சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்க? 8 மணிக்கு முன்னாடியே நீங்க வந்துடணும். எதுக்கு?
அது அவங்க சொன்னாங்க. அது நம்ம கேட்குறோம் கேட்கலாங்கிறது அடுத்தது. அதில் ஒரு தம்பி இருந்தான். அவங்ககிட்ட கேட்டேன், நீயும் பரீட்சை எழுத போகிற, கேஷுவலாக வந்திருக்கிற. அவங்களும் எங்கள் ஸ்கூல்லையும் 8 மணிக்கு தான் வர சொன்னாங்க. நாங்கள் இந்த மாதிரி எத்தனை பரீட்சையை பார்த்துருக்குறோம். இவன் சொன்னான். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. எப்பவுமே பல பரீட்சைகளை பார்த்தவர்களுக்கு அப்பாவும் அம்மாவும் தான் தலைதலையாக அடிச்சுக்கணும். ஐயோ என் பிள்ளை பரீட்சை எழுத போகுது, தேருமா தேராதா, வருமா வராதா, போகுமா போகாதா. ஆனால் நம்ம பிள்ளைங்க கேஷுவலாக போகுது. நாங்கள் பார்க்காத பரீட்சையா? அவங்ககிட்ட கேட்டேன், நீ என்ன பரீட்சை எழுத போற, நீ என்ன பார்க்காத பரீட்சையா? மாஸ்டர், மாதம் ரிவிஷன்னு வைப்பாங்க, ஃபெயில் ஆயிடுவேன். என்னை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப பரீட்சை எழுதுவாங்க, எழுத வைப்பாங்க. இந்த மாதிரி எத்தனை தடவை எழுதியிருக்கிறேன் தெரியுமா? எவ்வளோ தெளிவில் அவர் சொல்றார். ஃபைனல்ஸ் கூட எங்களுக்கு கவலை கிடையாது. ஃபைனல்ஸ் எழுதி தோற்று போனாலும் பரவாயில்ல, அடுத்த மாசமே திரும்பி எழுதுவோம் இல்லைன்றான். என்ன தைரியம்ல! ஆமா, உலகத்தில் இருக்கிற ஒரு நம்முடைய ஸ்கூல் எக்ஸாமுக்கே இந்த ஜனங்களுக்கு இவ்வளோ தைரியம் இருக்குமானா, ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. எத்தனை முறை தோற்று போனாலும் உன் ஸ்தானத்தில் ஜெயிக்க வைத்து எழுப்பி நிறுத்துவதற்கு நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தோற்று போனேன்னு விடமாட்டா, சொன்னதில் நிற்பாவ. ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. உன்னை ஜெயிக்க வச்சு பார்க்கிற வரைக்கும் எத்தனை தோல்வினாலும் பரவாயில்ல, எத்தனை தடவை நீ ரீரைட் பண்ணினாலும் பரவாயில்ல, எத்தனை தடவை ரீ எக்ஸாம் எழுதினாலும் பரவாயில்ல, உன்னை ஜெயிக்க வைக்கிற வரைக்கும் நான் கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குரைத்து நிற்கிற ஒரு ஆண்டவர் ஆராதிக்கும். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ 1ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. இவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கர்த்தர் கொடுத்தார். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார்? அந்த 1ஆம் வசனம், கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை ஒருக்கா வாசிக்கலாமா? கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அல்லேலூயா. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல 4 காரியத்தை செய்தார். இந்த 4 காரியத்தில் முதல்ல இவனை எங்கே போக சொன்னாருன்னா, இந்த ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி, இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கத்த நிற்கிறதுக்கு முன்னாடி, இவனுக்கு ஒரு ஈசாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னுடைய ஆண்டவர் செய்த காரியம் அது. இவனை பார்த்து சொல்லுகிறார். என்னன்னு சொல்றாரு? நீ உன் தேசத்தை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. முதல்ல அவர் சொல்றாரு, நீ உன் தேசத்தை விட்டு கிளம்பு. நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும், எப்பவுமே நம்ம இருக்கிற தேசம் நமக்கு சந்தோஷமான தேசம். உண்மையா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என் மொழியில் சொல்லனே, ஒரு இடத்துல குடி இருக்கிறீங்க. அந்த இடத்துல ஒரு 10 வருஷமா ஒரே வீட்டில் குடி இருக்கிறீங்க. இப்போ திடீர்னு வீட்டுக்காரர் சொல்றாரு, நீ வீட்டை காலி பண்ணு, நீ உடனே போயே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு என்ன பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பிடிவாதமாக நிற்கிறாரு. இன்னும் பாரு, 10 நாள்ல நீ காலி பண்ணலன்னு வச்சுக்க, சட்டி முட்டியை தூக்கி வெளியே போட்டுருவேன்னு சொல்றா. இதை சொன்ன உடனே அப்படியே நமக்கு உள்ளெல்லாம் பதறுது. கெஞ்சி பார்க்குறோம், ஐயா 10 வருஷமா நாங்கள் நிற்கிறோம், 10 வருஷமா வாடகை கொடுத்துருக்குறோம், 10 வருஷமா உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யலையே. அவர் சொல்ல, 10 வருஷம் இருந்த, 10 வருஷம் எந்த தீங்கும் செய்யல, அது எனக்கும் தெரியும். 10 வருஷம் வாடகை கொடுத்த, அது எனக்கு தெரியும். ஆனா இப்போ என் வீடு எனக்கு வேணும், காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். காலி பண்ண மாதிரியே பாக்குறீங்க பாருங்க. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. சரியா? இப்ப நமக்கு என்ன பிரச்சனைனா, இந்த 10 வருஷம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கோ இல்லையோ, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நான் வாழ்ந்துட்டேன். அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கோ இல்லையோ அதுலயே நான் வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டேன். இந்த 10 வருஷம் என்னுடைய வாழ்க்கையில நல்லது கெட்டது என்ன வந்தாலும் சரி, அந்த 10 வருஷம் அந்த இடத்துக்குள்ளேயே நான் வாழ்ந்து பழகிட்டேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உன் தேசத்தை விடு. அதாவது கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, உன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீ விலகு. உன்னுடைய கம்ஃபர்டபிள் சரௌண்டிங், உன்னை சுத்தில இருக்கிற உனக்கு சாதகமான சூழ்நிலையை விட்டுட்டு நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு கர்த்தர் சொல்றார்.
எப்போவுமே நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட கூட இந்த 10 வருஷத்தில் என்னை சுற்றிலும் இருக்கிற அந்த தெருவில் அத்தனை பேர் என்கிட்ட பழகியிருப்பாங்க. அந்த அந்த இடத்துல இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க அடிக்கடி பிரியாணி வேற செஞ்சு கொடுத்துருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க அப்பப்போ கை மாத்தெல்லாம் கூட நம்ம கொடுத்து வாங்கியிருப்போம். அப்பப்போ குடுக்காமலும் இருந்திருப்போம். அப்பப்போ இதெல்லாம் நமக்கு வரும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உண்மையா உண்மையா ரலையிலையா சொல்லுங்க. இப்போ சட்டி முட்டியை தூக்கும்போது நான் எதை லூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கம்ஃபர்டபுள் சரௌண்டிங்கை நான் லூஸ் பண்ணுறேன். நான் இன்னொரு இடத்துக்குள்ள நான் போகும்போது இனி அந்த ஜனங்கள்கிட்ட நான் எப்படி பழகி, இனி அந்த இடத்துல நான் எப்படி வாழ்ந்து, இனி நான் ஒரு புதுசான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் நம்முடைய உள்ளமானது என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னா பதைக்க ஆரம்பிக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க கூட நம்ம போகிற இடம் ஒருவேளை அன்ஃபெமிலியரா இருக்கலாம், அந்த சரௌண்டிங் எனக்கு சாதகமா இல்லாம இருக்கலாம், என்னுடைய காரியம் எனக்கு ஜெயமா இல்லாம போகலாம். நான் ஒரு புதுசா ஒரு வேலைக்கு நான் போகும்போது நான் பழக்கப்பட்ட இடத்துல இருந்த அந்த தன்மை எனக்கு இல்லாம போகலாம். நான் என்ன செய்யட்டும், அந்த இடத்துல இந்த கம்ஃபர்ட் எனக்கு அங்க கிடைக்காம போகணும். ஒருவேளை நீ சொல்லலாம், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், போ. எப்படி? பக்கத்தோட கையை பிடிச்சு சொல்லுங்க. சொன்னவர் நிக்கணும்னா என்ன பண்ணு? கையை குலுக்கி சொல்லு, பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? சில சமயங்களில் கடைசி வரைக்கும் நான் இந்த கம்ஃபர்ட்டில் தான் நான் இருப்பேன், கடைசி வரைக்கும் நான் இதில் தான் வாழுவேன், கடைசி வரைக்கும் என்னுடைய காரியங்களை எனக்கு ஜெயமாக முடியும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் சில சமயங்களில் அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்ற தன்னுடைய பிள்ளைகளை கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள வெளியே அனுப்பிடுவா. ஆமாம், என் ஆண்டவர் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை காலி பண்ணுவான், தெரியாத. ஆனால் ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது, போன்னு சொல்லிட்டார், நடந்துட்டே இரு. அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. Let us not worry about our unfamiliar circumstances. Let us not worry about our situation in which we are put in. Let's walk according to the word of the Lord, because He has said, walk. நடன்னு சொல்லிட்டார், நடந்துட்டே இரு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஒருவேளை என்னுடைய சிச்சுவேஷன் நிறைய காரியத்தை என் இடத்துல டிமாண்ட் பண்ணுது. பட் let me not worry about what I am put in, but let me walk according to the word of the Lord. இயேசு சொன்ன பிரகாரம் நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேனா எனக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது, இவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவர் என்ன சொன்னாரு? உன் இனத்தை விட்டு போனார். ஒரு அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. இப்ப ரெண்டாவது என்ன சொல்றாருங்க? சத்தமா சொல்லுங்க. இனத்தை விட்டு, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பெண் பிள்ளைய சந்தோஷமா வளர்க்குறோம். அந்த பெண் பிள்ளைக்கு திருமணம் ஆகி கொடுக்கும்போது இத்தனை காலங்களும் உன் வீட்டுக்குள்ளே அது ஆடும் போகும் வரும் படுக்கும் எழும்பும், நம்ம ஒன்றுமே சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? என் பிள்ளை என் வீட்டில் இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதை விட்டுருவோம். ஆனால் நீ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும், அதை கட்டி கொடுத்து இன்னொரு வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த பிள்ளை அழுதோ இல்லையோ, இந்த இடத்துல எந்த குறையும் இல்லாம நான் இவளை வச்சிருந்தேனே, என் பிள்ளை என் வீட்டுக்குள்ள எல்லா காரியங்களிலும் ஜெயமா இருந்துச்சு, ஆனா இப்போ இதை நான் வெளியே அனுப்பி வைக்கிறேனே, இது என்ன ஆகும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது புலம்புற ஒரு நிலைமை வரும். அதாவது இன்னும் சொல்ல போனா, என் வீட்டுக்குள்ள நான் இருக்கிறப்போ என்னோட கூட பிறந்தவங்க, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், என்னுடைய சொந்த பந்தங்கள், இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். இவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, தைரியமா இரு, நான் உன் கூட இருப்பேன், எழுந்துரு, பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுகிற நம்முடைய சொந்த பந்தத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆண்டவர் இவனுடைய வாழ்க்கையில எதை உடைச்சார் அப்படின்னு கேட்டா, எந்த காலகட்டத்திலையும் இவனுடைய இனத்தை சார்ந்த யாருமே இவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கூடாதுங்கிறதுல ஜாக்கிரதையாக இருந்தா. எந்த காலகட்டத்திலையும் இந்த மனுஷன், இந்த ஆபிரகாம் தன்னை மட்டும்தான் பார்க்கணுங்கிறதுல ஜாக்கிரதையாக இருந்தா. இவனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துகிற எந்த நபரையும் இவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் தங்க விடவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா புரியலையா?
இவன் ஆண்டவர் ரெண்டாவது எதை காலி பண்ணார் இவனுடைய வாழ்க்கையிலன்னா, குடும்பம், என்னுடைய என்னுடைய சுற்றுப்புறம், நான் நேசிக்கிற ஜனம், என் உடன்பிறப்புகள், என்னுடைய தாய் தகப்பன், இவங்கனால அல்லது நான் நேசிக்கிற நபர்களினால ஏற்படுகிற தாக்கத்தில் நான் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து, அந்த தாக்கத்தில் இருந்து கர்த்தர் இவனை பிடுங்கி எறிந்தார், வெளியே போயிருந்தார். ஒரு சத்தமா சொல்லுங்க. மூன்றாவது என்னுடைய ஆண்டவர் இவனுக்கு சொன்ன மூணாவது காரியம் என்ன தெரியுமா? அந்த வார்த்தையில் இப்படி சொன்னா, உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னா. ஒரு அலையிலே சத்தமா. இந்த மூணாவது காரியம் என்ன அப்படின்னா, எப்போவுமே என் தகப்பனுடைய வீட்டில், என் தாயினுடைய வீட்டில் எனக்கு எப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, எனக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கும், எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஒரு அலையிலே சத்தமா. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உன் அப்பா அம்மா வீட்டில் ஒரு பாதுகாப்பு இருக்கும். எங்கள் அம்மா அப்பா கூட இருந்தா எனக்கு ஒரு பாதுகாப்பு. எவ்வளோ பேர் அதை நம்புறீங்க? எவ்வளோ பேர் நம்புறீங்க? சத்தமாக தான் சொல்கிறது. அப்பா அம்மா, எங்கள் அம்மா அப்பா கூட இருக்காங்க அப்படின்னா, பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் என்னது ஒரு தைரியம். யார் இருக்கா கூட? யார் இருக்கா? எங்கள் அப்பா கூட இருக்கார், எங்கள் அம்மா கூட இருக்காங்க, அவங்க செபிக்கிறாங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் என்னை ஒன்றும் அசைக்க முடியாது. நீங்கள் நல்லா கவனிக்கணுங்க. இந்த ஆண்டவர் மூணாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எதை தூக்கினார்னா, இவன் எந்த செக்யூரிட்டியை பெருசாக நினச்சான், அந்த செக்யூரிட்டியை கத்த தூக்கினார். ரலையில சத்தமாக சொல்லுங்கள். முதல்ல இவனுடைய வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸை தூக்கினார். ரெண்டாவது இவனுடைய வாழ்க்கையில் என்னத்தை தூக்கினார்? மூணு காரியத்தை அவன் வாழ்க்கையை விட்டு கர்த்தர் எடுத்தார். ஒன்று, முதல்ல அவனுடைய கம்ஃபர்டபுள் ஜோனை தூக்கினார், இதுதான் அப்படின்னு இருந்த அந்த நிலைமையை மாற்றினார். ரெண்டாவது என்னுடைய வாழ்க்கையில் என்னத்தை எடுத்தார் அப்படின்னு கேட்டால், குடும்பத்தினால் ஏற்படுகிற இன்ஃப்ளூயன்ஸ், தாக்கத்தை தூக்கினார். மூணாவது என்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்னத்தை எடுத்தார் அப்படின்னா, இவனுக்கு கர்த்தர் போட்டிருந்த செக்யூரிட்டியை எடுத்தார். அதாவது இவன் எந்த செக்யூரிட்டி கடைசி வரைக்கும் நிற்கும்னு நினைச்சானோ, இந்த செக்யூரிட்டியில் அவன் நின்னான். சீஷர்களை லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுசா வாசிங்கன்னா, வேதம் இப்படி சொல்லுகிறது, சீஷர்களை கர்த்தர் அழைக்கும் போது என் பின்னாடி வான்னு தான் சொன்னார், மற்றபடி என்ன பண்ணுவேன், என்ன செய்யும், என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த நிலைமை அவர் சொல்லவே இல்லை. பின்னாடி வா, மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன்னு சொன்ன உடனே சீஷர்கள் எந்த கேள்வியுமே கேட்காம அவருடைய வார்த்தையை நம்பி அவருக்கு பின்னாக கடந்து போனாங்க. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு காலை பொழுதுல கர்த்தர் உனக்கு சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான். உன்னுடைய இடத்தை காலி பண்ணிரு, நீ போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா தைரியமா நடந்து போயிட்டே இரு. காரணம் என்னன்னா, சொன்னவர் சொன்னதுல உன்னை நிற்க பண்ணுகிற வரைக்கும் அவர் தன்னுடைய வார்த்தையில அவர் நின்று கொண்டு தான் இருப்பார். இப்ப இவனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, இந்த 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 ஆபிரகாம் இதுக்கு, இந்த காரியத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தான். 4ஆம் வசனத்தை நீங்க எனக்கு வாசிங்கன்னா, வேதம் இப்படி சொல்கிறது, 12:4 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அப்புறம் பாருங்க, லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். ஏன் இந்த அவனுடைய வயதை ஏன் கர்த்தருங்க காட்டுறார்? நீ உன் தேசத்தை விட்டுரு, உன் ஜனத்தை விட்டு, இனத்தை விட்டுரு, உன் தகப்பன் வீட்டை விட்டுரு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னப்போ ஆபிரகாம் he simply said yes without knowing his destiny. எங்க போறோன்னு தெரியாம போன்னு சொன்ன உடனே பெட்டி படுக்கையை தூக்கிட்டு மனைவியை கூப்பிட்டுட்டு, ஏன்னா மனைவி மட்டும்தான் இருந்தா, ஆமா பிள்ளைங்க இல்லை, மனைவியை கூப்பிட்டா ஆடு மாடுகள் அவனுடைய அந்தஸ்து ஆஸ்திகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்பிட்டான். காரியம் இப்படியாய் நடந்து போகிறது. ரெண்டாவது, ஆண்டவர் இவனுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணினா. ஒரு வேலை ஸ்தலத்தில் வேலை செய்றீங்க, நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு பண்டிகை வருகிறது, அந்த பண்டிகை காலத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு போனஸ் அறிவிக்கப்படுகிறது. 2 மாதம் போனஸ், 20% போனஸ். நம்ம அரசாங்கமாக இருந்தால் பிச்சை போடும், 8.33 அப்படிங்கும். சத்தமாக சொல்லுங்க, அது அப்படித்தான் இருக்கும், ரைட்டுங்களா? அவனுடைய சம்பளத்தை உயர்த்தும் போது அப்படியே 100% ஜனத்துக்கு பிச்சை போடுகிற கூட்டத்துக்கு நடுவில் வாழ்கிற கூட்டம் நான். ஓகேயா? இதை பின்பற்றி இன்னைக்கு கம்பெனி நடத்துகிற யாராவது கம்பெனி நடத்துனீங்கன்னா தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. ரல்லிலே சத்தமா சொல்லுங்க, உன் கூட இருக்கிறவங்கள நீ நல்லா வச்சுக்கிட்டேன்னா
உன் குடும்பத்தை கர்த்தர் நல்லா வைப்பா. ஆமா, இது ஜெயக்குமாருடைய வார்த்தை இல்லை, சத்தியம் சொல்ற வார்த்தை. ஆமா, நீங்க நல்லா கவனிக்கணும். இன்சென்டிவ், இந்த இன்சென்டிவ் என்ன? நீங்க அதிகமா உழைச்சிங்கன்னா, நேரம் காலம் பார்க்காம உழைக்கிறீங்க அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு வருகிற அந்த பங்குல, அந்த வருமானத்தில் ஒரு % உனக்கு இன்சென்டிவா தரேன். அதாவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா என்கரேஜ்மெண்ட். அந்த வேலைக்காரன் இன்னும் அதிகமாக வேலை செய்ய, இன்னும் அந்த கம்பெனிக்கு உதவியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்சென்டிவை பிரசன்ட் பண்றாங்க. நீங்க நல்லா கவனிங்க. இப்போ வேலைக்கு போற ஒரு இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பண்டிகை வருகிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பண்டிகைக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ், பொங்கலுக்கு முன்னாடி ஒரு போனஸ், ஒருவேளை தீபாவளிக்கு முன்னாடி ஒரு போனஸ், எனக்கு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி அவனுக்கு கொடுக்கறது இல்ல. சரிங்களா? இது அப்படி இருக்கட்டும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, வேட்டி உண்டு, சட்டை உண்டு, கரும்பு உண்டு, வெல்லம் உண்டு, ஏதோ இதெல்லாம் நமக்கு இல்லாத மாதிரி. ஓகேயா? இன்சென்டிவ். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ, என்னுடைய அரசாங்கம் வேட்டி கொடுத்துருக்கு, எங்க அரசாங்கம் சாரி கொடுத்துருக்கு, எங்க அரசாங்கம் வெல்லம் கொடுத்துருக்கு, எங்க அரசாங்கம் கடிக்கிற எங்களுக்கு எத்து போன கரும்பு கொடுத்துருக்கு. சமீபத்தில் எங்க வீட்டு குப்பை தொட்டியில் எங்க வீட்டு குப்பையை போட போனேன். அந்த குப்பை தொட்டிக்குள்ள 2 அடி கரும்பு நிறைய குப்பை தொட்டிக்குள்ள கிடந்துச்சு. இதெல்லாம் அரசாங்கம் கொடுத்த மாதிரி இருக்குதுன்னு எட்டிக்கிட்டு பார்த்தேன். நான் பார்த்தது எங்க சரிங்களா? அப்பத்தான் எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு. ஒன்றை கூட வாயில வைக்க முடியாது, எல்லாமே செவப்படிச்சு. சரிங்களா? எப்படி அடிச்சு? செவப்படிச்சு. ஆனால் நம்ம சொல்லும் போது கரும்பு கொடுத்தேன். அது அவ்வளவு எங்கே கிடந்துச்சு அப்படின்னா, குப்பை தொட்டிக்குள்ளே கிடந்துச்சு. ஒரு அலையிலே சத்தம்மா. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்? இன்சென்டிவ் அப்படிங்கிறப்போ ஓடி ஓடி உழைக்கிறோம். சில சமயங்களில் நம்ம வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இத்தனை % இவனுக்கு போனஸ் கொடுக்கணுமே, இன்சென்டிவ் கொடுக்கணுமே அப்படின்னு உடனே அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி உன்னை படுத்த ஆரம்பிச்சிடுவான். எதுக்கு படுத்துறான் அப்படின்னு கேட்டால், சொல்லிக்காம விழிக்காம நீ துண்டக்கான துணியை காணனு கம்பெனியை காலி பண்ணி போயிடணுங்கிறதுக்காக அவ்வளவு சாட்டையும் பண்ணுவான். சரிங்களா? யாரு பண்ணுவா? முதலாளிமார் தயவு செய்து தப்பா எடுத்துக்கப்படாது, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். சரியா? என்னமோ நடக்காத மாதிரி, நான் என்னமோ புதுசாக கதை சொல்ற மாதிரி என்னை பார்த்துட்டு இருக்கிறீங்க. முதலாளிகள் ஜாக்கிரதையாரு, நியாய தீர்ப்பு வந்துடும் வீட்டுக்குள்ள. ஆமா, நல்ல கவனி. பட்டத்தை எடுக்கிறது, அந்த பட்டத்தை எடுக்கும் போது இதை துண்டக்கான துணியை காணு சிலது, எப்பா இதுக்கு மேலே இவன்ட்ட நம்ம வாழ முடியாதுன்னு இவன் கிளம்பிடுவான். நீங்க நல்லா கவனிக்கணுங்க. இந்த கிளப்புதல் ஒரு பக்கம் இருக்கு, ஆனா சிலது இருக்குது பாருங்க. என்ன ஆனாலும் சரி, இவன் என்ன படுத்தினாலும் சரி, குட்டுக்கிற போனஸ வாங்காம மவனை இடத்தை காலி பண்ண மாட்டோன்னு. அதாவது என்னன்னா, மூக்குக்கு மேல கோபம் வரும், இருந்தாலும் பரவாயில்ல. சிலர் வந்து என்கிட்ட ஜெபிச்சிருக்காங்க. என்னன்னு, பாஸ்டர் என்ன அனுப்புறதுலே குறியா இருக்கிறான், ஆனா நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? அவங்க சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்டர் தீபாவளிக்கு முன்னாடி போனஸ் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு நின்றலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லது. நாங்க என்ன ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே, அந்த பண்டிகை வருகிற வரைக்கும், இவன் கையில போனஸ் விழுகிற வரைக்கும் தயவு செய்து. என்ன சிரிக்கிறீங்க? உண்மைதானே? உண்மைதானே? ஒரு நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்க. என்னமோ கதை சொன்ன மாதிரி நினச்சிட்டு இருக்க. இந்த ஆபிரகாமுக்கு என் ஆண்டவர் ஒரு இன்சென்டிவ் கொடுப்பேன்னு சொன்னார். எந்த வயசில் சொன்னார்? 75 வயசில். வாங்க, அதையும் நம்ம பார்த்துருவோம். என்ன இன்சென்டிவ் கொடுத்தா? நீங்கள் வேத புத்தகம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 இருந்து 17 வரைக்கும் உள்ள வசனங்களை சீக்கிரமாக வாசிங்க. 75 வயசு நிரம்பின ஒரு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்னென்ன வாக்கு கொடுக்கிறார்? சீக்கிரமா அதை வாசிங்க. ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு இப்போ யாரையும் காலி பண்ணிட்டாரு? லோத்தையும் தூக்கிட்டார். ஆமா, ஒரு நிமிஷம் பாருங்க. லோத்து எங்க இல்ல? போகும்போது லோத்தும் கூட போனான்னு 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஆனா 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவனையும் லோத்தையும் அனுப்பிவிட்டார்.
அவன் சோதாம் குமாராவை தேடி அவன் போயிட்டான். இவன் வந்து நிக்கிற இடம் வனாந்திரம். இந்த வனாந்திரத்துல ஒரு காரியத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு இரண்டாவது தடவை அவன்கிட்ட பேசுறார். என்னன்னு பேசுறார் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல கர்த்தர் அவனோடு பேசினார். இரண்டாவது முறை எங்க பேசுகிறார்? 13ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். என்னன்னு பேசுறாரு? அந்த 13ஆம் வசனத்துல 14ஆம் வசனத்துல லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். உனக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? மற்றதெல்லாம் ஓகே. நின்ன இடத்துல இருந்து நீ வடக்க பாரு, தெக்க பாரு, மேக்க பாரு, கிழக்க பாரு, ரைட்டு, எவ்வளோ கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்த்துட்டான். எவ்வளோ முடியுமா மவனை நடறா, நீ நடக்கிற எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுத்துறேன்னு சொல்லிவிட்டு 3வது ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு. என்னென்ன சொல்றாரு? 75 வயசு தாத்தாட்ட சொல்றார். என்னென்ன சொல்றாரு? உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். ஒருத்தன் உன் தூளை, இந்த பூமியின் தூளை என்ன கூடுமானா உன் சந்ததி எண்ணப்பட்டிருக்கும், எண்ண முடியாததாக வைப்பேன் அப்படின்னு சொன்னார். இப்போ ஆபிரகாமுடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ள ஒரு காரியம் இருந்துச்சு. என்ன காரியம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ஒன்னே இல்லை. என்ன இல்லை? பக்கத்தில் உள்ளவங்கிட்ட அப்படி சொல்லுங்க, ஒன்னே இல்லை. நான் சொல்ற மாதிரி சொல்லணும், இதில் அர்த்தம் இருக்கு. சரியா? இன்சென்டிவ் வேணும்னா சிலதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். சரியா? நான் சொல்ற மாதிரி சொல்லணும். ஒன்னே இல்லை, ஒன்னுக்கே டப்பா பாட்டு பாடுது. ஒன்னு அப்படின்னா என்னது? ஒன்றுக்கே வழியை காணும். அது வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா வயசு என்னாச்சு? ஐயாவுக்கு 75, அம்மாவுக்கு 65. எல்லாம் டப்பா டான்ஸ் ஆடி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ 2வது தடவை ஆண்டவர் கூப்பிட்டு தலைவர்கிட்ட சொல்றார். என்னன்னு சொல்றாரு? மேடம் பார்க்குறாங்க. என்னன்னு சொல்றாரு? உன் சந்ததிய தூளை போல மாத்திருவேன்ட்டா. இவர் உள்ள நினைக்கிறார், ஒன்னுக்கே வழி இல்லை. 1000 பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் என்ன பாரு. இன்னைக்கு அந்த ஒண்ணுக்கு வழி இல்லாமல் இருக்கலாம். ஆனா நாளைக்கு என்னுடைய ஆண்டவரும் நடுவில் கிரியை செய்யும் போது 1000களையும் லட்சங்களையும் பாப்பியே தவிர இந்த ஒன்று அல்லங்கிறத நீ மறந்துடாத. ஒருவேளை வயிறு எம்டியாக இருந்தாலும் அதை நிறைக்க என் ஆண்டவரால் முடியுங்கிறத மறந்துடாத. உன்னுடைய ஆசீர்வாதங்கள் ஒன்று இல்லாமல் இருந்தாலும் அதை மாற்றி கொடுக்க இயேசுவால முடியுங்கிறத மறந்துடாத. ஒருவேளை உன்னுடைய கண்கள் பார்க்காத ஒன்றை ஒருவேளை இன்னைக்கு சொல்லலாம், இதுக்கே வழி இல்லையா, இதை நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஆனா என்னுடைய ஆண்டவர் சொன்னதில் நிற்பவர். ஆமென். அவர் சொல்றாரு, 2வது தடவை ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, இந்த மண்ணை போல தூளை போல உங்களுடைய சந்ததியை நான் பெருக பண்ணி ஆசீர்வதிப்பேன். ஆமென். கையை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி நான் சொல்றது புத்திர சுவிகாரத்தை மட்டும் இல்லைங்க. எதெல்லாம் அடைக்கப்பட்டு போச்சோ, எதெல்லாம் உன்னை விட்டு எடுக்கப்பட்டு போச்சோ, எதெல்லாம் எனக்கு வழி இல்லையா, உன்னுக்கே வழி இல்லை, 1000 நான் எப்படி பார்க்க போவேன் என்று சொல்லுகிற நிலையில நிற்பேனா? பரலோகத்துக்கு நேராக கையை உயர்த்தி தைரியமா நீ சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உன்னை பார்க்கிறேன், நீரோ எனக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கிற 1000 லட்சங்களை பார்க்க, அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் என்ன பார்க்கணும். You are just simply watching at one thing that is going to happen, but God is looking at thousands and thousands of things that are being placed inside you. உனக்குள்ள எனக்குள்ள ஒன்ன வச்சு அழகு பார்த்தவர் இல்லையா, லட்சங்களை வைத்து அழகு பார்க்கிறவர்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கண்ணுக்கு தெரியாத, என் கண்ணுக்கு புலப்படாத, நான் புரிந்து கொள்ள முடியாத ஆயிரமான காரியத்தை எனக்குள்ள மறைத்து வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப இவனிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. மூன்றாவது, நான் இது இப்படி சொல்லிட்டு இந்த மூணாவது பகுதிக்கு நான் போறேன். Never ever underestimate God who has called you. He will stick to the word that he has given you. ஆண்டவரை எப்பவுமே குறைத்து எடை போடாத. ஏன்னா உன்னை என்ன சொன்னாரோ அதை நீ மறந்தாலும் அவர் நிற்பாரதுல. ஹல்லேலூயா. மூணாவது, here starts the problem. ஆபிரகாமுடைய impatience, ஆபிரகாமுடைய தடுமாற்றம், ஆபிரகாமுடைய பொறுமையின்மை. இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். 75 வயசுல கர்த்தர் இதை கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் பெருசா எதுவும் பேசினதா இல்லை. இப்போ இவருக்கு வயசு என்ன ஆகி போச்சு? 85 ஆயிடுச்சு. அதுக்கு இடையில 10 வருஷம் காணாம போச்சு. 75 வயசுல ஆபிரகாமுக்கு 2வது தடவை கர்த்தர் பேசும்போது சாராளுக்கு வயசு 65. இப்போ ஆபிரகாமுக்கு வயசு 85. 85 வயசா இருக்கிற இவனுக்கு 85னா சாராளுடைய வயசு இப்போ என்ன ஆயிடுச்சு? 95 மாறிடுச்சு. இப்போ 75 மாறிடுச்சு. இப்போ சாராள் ஆபிரகாம பார்த்து சொல்றா, என்னன்னு சொல்றா? எப்பா இப்ப டப்பா டான்ஸ் ஆடிடுச்சு, நம்ம வயிறு காலி, இது ஆகிற மாதிரி தெரியல, அதனால நம்ம வீட்டுக்குள்ள ஸ்மாலா ஒண்ணு இருக்கு, அது மேலேயும் கிளையும் அழகா டான்ஸ் ஆடி நடந்துட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன்? அந்த காலத்துல அவர்களிடத்துல என்ன கலாச்சாரம் இருந்துச்சா, ஒருவேளை தான் வீட்டுக்குள்ள இருக்கிற மனைவி ஒரு கர்ப்பவதி ஆக முடியாதபடிக்கு அவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருந்தா அவளுக்கு ஒரு உரிமை இருந்துச்சாம். அவள் வேறு ஒருத்திய தன்னுடைய புருஷனுக்கு கொடுக்கிற ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருந்துச்சாம். This is history. இப்போ அதுக்குள்ள நான் போனேன்னா வெளியே வர முடியாது. சரியா? இப்போ யாரை கொடுத்தாச்சு? மேடமுக்கு யார் கொடுத்தாச்சு? ஆகார் கொடுத்தாச்சு. தலைவரும் சந்தோஷமா கூட்டிட்டு போயிட்டாரு. கூட்டிகிட்டு போயிட்டு குடும்பம் நடத்திட்டாரு, வந்துட்டாரு, சமாச்சாரம் நடக்குது. ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஐயா. ஓகேயா? இப்போ நீங்க நல்ல கவனிக்கணும். ஆகாரை கொண்டு வந்த காரியத்தில் என்னுடைய ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. He was not at all interested in seeing Sarah bringing in Hagar. சாராள் ஆகாரை கொண்டு வர்றதுல இவருக்கு பிரியம் கிடையாது. But yet it was being given. காரியம் இப்படி நடக்குது. சரிங்களா? இந்த காரியம் நடந்து இஸ்மவேலுக்கு 13 வயசு ஆகுது. இப்போ ஆபிரகாமுக்கு 99 வயசு ஆயிடுச்சு. இப்போ 17ஆம் அதிகாரத்துக்குள்ள நீங்க வாங்க. 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் நீங்க எனக்கு வாசிக்கணும். நான் அவளை ஆசீர்வதித்து, நல்ல கவனிக்கணும். இப்ப 3வது தடவை ஆபிரகாமை கூப்பிட்டு அவர் பேசுறாரு. எப்பா, நான் உனக்கு சொன்னது வேற, நீ செஞ்சிட்டு இருக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே, ஓகே, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்ததா இருக்கட்டும், இப்போ அவளை சாராளை குறிச்சு சொல்றார். இப்போ என்னென்ன எழுதுறார் பாருங்க. 17ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல ஆண்டவர் இப்படி சொல்றார், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றான். 17ஆம் வசனம். இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த பொறுமையின்மைங்கிறது இதுதான். இப்ப ஆபிரகாம் என்ன பண்றாரு? முகங்குப்புற கீழே விழுந்துட்டு அவர் என்ன சொல்றாரு? விழுந்து நகைத்து, முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு இவன் என்ன பண்றான் பாருங்க. அப்ப கூட ஆண்டவருடைய திட்டத்தை மாத்திரலான்னு நினைச்சிட்டு இஸ்மவேலை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினானா. ஆண்டவர் சொன்னாரு, இவன் இல்ல, உன்னுடைய வயிற்றில் உன்னுடைய சந்ததி நான் உருவாகிறதை கொண்டு தான் ராஜாக்களை எழுப்ப முடியுமே தவிர இவனை கொண்டு அல்லன்னு சொல்லி முடிச்சிட்டார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க.
இப்போ ஆபிரகாமை கொண்டு வந்து நிறுத்திட்டு இந்த வார்த்தையை சொல்றான். அப்பொழுது தேவன் 4வது தடவை அவனுக்கு சொல்றார். என்னன்னு சொல்றாரு? உன் மனைவியாகிய சாராள், 19ஆம் வசனம், நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 12ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல இயேசு என்ன சொன்னாரோ, ஆண்டவர் என்ன சொன்னாரோ, ஒரு வார்த்தையும் மறுப்பு தெரிவிக்காம கிளம்பி போனவன் 17ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல முகம் குப்புற விழுந்து நகைக்கிறான், சிரிக்கிறான். என்னன்னு சொல்றான்? இது எப்படி ஆக ஆண்டவரே, எனக்கும் வயசு போச்சு, என் மனைவிக்கும் வயசு போச்சு, இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காரியமானு சிரிக்கிறான். நீங்க நல்லா கவனிக்கணும். பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ற சில காரியங்கள் சிரிப்பாகத்தான் இருக்கும். ஆனால் சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சத்தியத்தை எவ்வளவு சீக்கிரமாய் நீ கிரகிக்கிறாயோ, எவ்வளவு சீக்கிரமாய் நீ பிடிச்சுக்கிறாயோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்னுடைய ஆண்டவர் வைக்க உண்மையுள்ளவராய் அவர் இருப்பார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றது நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? இந்த பகுதி நீ உட்கார்ந்து கேட்க கூடாது, எழும்பிக்கலாம். அப்படியே வைன் பண்றேன், சரிங்களா? பைபிளோட எழும்பணும், பைபிளோட எழும்பணும். எல்லாரும் தயவு செய்து, ஐ ஜஸ்ட் வாண்ட் எவ்ரிபடி இன்சைட், அவுட்சைட் அண்ட் அப் ஆன் த பால்கனி, people on steps, to raise your feet for a moment to listen what I say. Hallelujah. இந்த பைபிள் அப்படி தூக்கி காட்டுங்க எல்லாரும். என்ன ஆச்சரியங்களா, என்ன சந்தோஷம்ல. இந்த வேதத்தை சுமக்கிற மாதிரி ஒரு இன்பம் இந்த பூமியில் வேற ஒன்று இருக்கவே முடியாது. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் சொல்லும் போது அவர் எப்படி சொல்றார்? இந்த வேதத்தை நீ சுமந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொன்னா அது உனக்கு ஆசீர்வாதமா மாறிடுமா? அதே இந்த வேத புஸ்தகத்தை வேறொருவருக்கு நீ கொடுத்துட்ட அப்படின்னா அது ஆத்தும ஆதாயமா மாறிடுமா? அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லத்தானே சொன்னேன், சத்தமா சொல்லுங்க. இதை நான் பிடிச்சு வாசிச்சா இது எனக்கு ஆதாயம், இதே வேத புஸ்தகத்தை இன்னொருவருக்கு கொடுத்தா அது ஆத்ம ஆதாயம் அப்படின்னு சொல்றார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இது யாரு சொன்னது அப்படின்னு கேட்டேன். இது யார் பாஸ்டர் சொன்னது? அது தெரிஞ்சே ஆகணும். எஃப்எம்பிபியில் எமில் செபஸ்டிங் அப்படின்னு சொல்ற அண்ணன் எமில் செபஸ்டிங் சொன்ன வார்த்தை தான் அது. இந்த வேத புஸ்தகத்தை நீ சுமந்து வாசித்தா இது உனக்கு ஆதாயம், இதே வேத புஸ்தகத்தை இன்னொரு மனுஷனுக்கு கொடுத்தா அது ஆத்தும ஆதாயம் என்று முடித்தார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அவ்வளவு அழகான ஒரு வேதத்தை தான் கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். இப்போ நீங்க இந்த பகுதிக்குள்ள நான் கடந்து வர விரும்புறேன். அதாவது நான் தடுமாறுகிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்னுடைய ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம், எனக்குள்ள பொறுமையின்மைன்னு வரும்போது என் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். என் ஆண்டவர் முடிவு பண்ணிட்டா எந்த நேரத்திலேயும் எந்த வயசிலேயும் எதையும் செய்ய என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா சத்தமா. ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே என்ன பார்க்கணும். அப்படி என்னையா செஞ்சார் வேதத்துல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும் உள்ள. சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் போட்டுட்டு போறேன். பிரசங்கிகள் இதை நீங்க நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை வச்சு பெரிய பிரசங்கமே பண்ணலாம். ஓகேயா? கவனிங்க. ஆண்டவர் எந்த நிமிஷமும் எந்த காலகட்டத்திலும் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கும் போது அவர் என்ன பண்ணுகிறார்? உலகம் அது இருளிலே இருக்கிறதை கண்டார். உடனே அவர் என்ன பண்ணிட்டார்? வெளிச்சத்தை உண்டாக்கிட்டார். அல்லேலூயா. வறண்ட நிலத்தை பார்த்தார். வறண்ட நிலம் கனி கொடுக்கும்படி மழையையும் தண்ணீரையும் உண்டாக்கி கொடுத்துட்டார். மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லதில்லை, இவன் தனியா இருக்கானேன்னு பார்த்தா அவனுடைய விழாவை பிடுங்கி ஏவாளை கொடுத்துட்டார். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மோசேய 80 வயசுல அவனை கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு இவன் கையில் இருக்கிறது என்னடான்றார்.
அப்ப அவன் சொல்றான், என் கையில இந்த ஆடு மேய்க்கிற ஒரு சின்ன தடியை வச்சிருக்கேன் ஐயா, ஒரு கோலை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, கீழே போடு என்றார். நல்லா கவனிக்கணும், இத்து போன கோலை தான், ஓங்கி அடிச்சா உடஞ்சு போகிற கோலை தான். அது கீழே போட்ட உடனே அது சர்ப்பமா மாத்தி காமிச்சு அவன்கிட்ட சொன்னாரு, இந்த கோல் உன் கையில இருக்கிற வரைக்கும் போதும், இந்த 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 30-40 லட்சம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு இந்த கையில உன் கையில இருக்கிற இந்த கோல் போதும்னு அவன் கையில சாதாரணமாக இருந்த கோலை அபிஷேகிக்கப்பட்ட தெய்வீக கோலை மாற்றி கொடுத்தவர் என்னுடைய ஆண்டவர். நீங்க நல்லா கவனிக்கணும், கோலியாத்தை எதிர்த்து நிக்கிறதுக்கு என் ஆண்டவர் ஒரு சின்ன பொடியனாகிய ஆடு மேய்ப்பவனை கூட்டிட்டு வந்தா அவன் கையில ஒரு அவன் பெரிய ராஜ வஸ்திரம், ஒரு ராணுவ வஸ்திரத்தை எல்லாம் அவன் போடல. ஒரு ஆற்றங்கரையில போயிட்டு 5 கூழாங்கல்ல பொறுக்கி அதை தன்னுடைய அடப்ப பையில போட்டுட்டு கோலியாத்தை எதிர்த்து போக போயிட்டான். சந்தோஷமா போனா ஒரே கல்லில் அவனை போட்டான், தலையை வாங்கிட்டு வந்துட்டான். அந்த ஆட்டு இடையன அந்த தேசத்தின் ராஜாவாய் அபிஷேகித்து அழகு பார்த்தவர் என்னுடைய ஆண்டவர். 5 அப்பத்தையும் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து 12 கூட நிறைய அதை அள்ளி கொடுத்து 12 சீஷர்கள் தலையில ஏத்தி அனுப்பினவர் என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஐயா, சத்தமா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேல நீயும் நானும் வாழணும், அவருடைய மனவாட்டியாய் அவரோடு கூட இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய செல்ல குமாரன்னு கூட பார்க்காம அந்த கிறிஸ்து இயேசுவை பூமிக்குள்ள அனுப்பி அவரை ஊழியம் செய்ய வாய்த்து 33.5 வயதுல சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து மரணத்தை தழுவச் செய்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் அவரை உயிரோடு கூட எழுப்பி பரமேற அனுப்பினவர் நியாயாதிபதியாய் சீக்கிரத்தில் வருவேன், என்னுடைய மனவாட்டியாகிய சபையே ஆயத்தமா இரு என்று அற்புதமாய் நடத்தி சென்றவர் வாசலின் அருகாமைக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ஒரு நிமிஷம் என்ன பாருங்க, இப்போ உன்னிடத்தில் என்னிடத்தில் என்னுடைய ஆண்டவர் கேட்கிறது, எதை நம்புறியோ இல்லையோ, நான் சொன்ன வார்த்தையில் இன்னைக்கும் நிற்கிறேன், அதை மட்டும் நம்புன்னு கர்த்தர் சொல்லுகிறான். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, எதை உன்னிடத்தில் சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார் நம்பு, நிறைவேற்றுவார் நம்பு, தைரியமா நம்பு. யாரை நம்புறியோ இல்லையோ, நாம் ஆராதிக்கிற இயேசுவோ நீ நம்பலாம். புரிஞ்சுதா புரியலையா? எவ்வளவு பேத்துக்கு புரிஞ்சு போச்சு? எவ்வளவு பேத்துக்கு புரிஞ்சுது? எத்தனை பேத்துக்கு புரிஞ்சு போச்சு? ஏன்னா நம்ம எப்பவுமே புரிஞ்சதை விட்டுருவோம், புரிஞ்சதை அனுப்பிடுவோம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இந்த பகுதியை நான் முடிக்கிறேன். கடைசியா ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க எனக்கு வாசிக்கணும். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். என்னவா? அப்படி சொல்லணும், அதை நிறுத்தி வாசிக்கணும். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரிலே கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே தான். நல்லா கவனிக்கணும், அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி, முதல்ல என்ன சொல்றாரு? தாம் சொல்லி இருந்தபடி. பைபிள் அதனால தான் நிறுத்தி வாசிக்கணுங்கிறது. முதல்ல அவர் என்ன சொல்றாரு? சொல்லி இருந்தபடி. As Jesus said, as God said to Abraham, சாராள கடாட்சித்தார். 2 கீழ வாசிங்க. கர்த்தர் தாம் உரைத்தபடியே. இப்போ என்ன சொல்றாரு? சொன்னபடி. உரைத்தபடி. சொல்றது வேற, உரைக்கிறது வேற. அல்லேலூயா. சொல்றது என்ன? பிரதர், எனக்கு எங்க வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பிரதர், வந்துட்டு போயிருங்க, ரைட்டா? உரைக்கிறது, இங்க வாங்க, இந்த டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கோ. சொல்றது கர்த்தர் சொல்லி இருந்தபடி. என்ன சொன்னாரு? ஆபிரகாம் நகைக்கிறான் கீழே விழுந்து. 99 வயசு கிழவனுக்கும் 100 வயசு இப்படி போட்டுக்குவான். 100 வயசுல ஈசாக்க பெத்துட்டான். 100 வயசு கிழவனுக்கு 90 வயசு பாட்டிக்கு, ஆண்டவரே இதெல்லாம் சாத்தியமா சொல்றீரு? சொன்னீரு, சொன்னாரு. அல்லேலூயா. சொன்னாரு, நான் உனக்கு இதை தரப்போறேன். சொல்லி இருந்தபடி சாரால
கடாட்சித்தார். இதை நான் இப்படி சொல்கிறேன், எனக்கு என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், நீங்கள் என் வீட்டுக்கு வந்துடுங்க, இன்னைக்கு சாயங்காலம் ரொம்ப ஸ்பெஷல், நீங்கள் வந்துடுங்க, இது சொல்கிறது ரைட்டா? புரியுதா? ஒரு கல்யாணம், உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணங்க, பத்திரிக்கை தீர்ந்து போச்சு, நீங்கள் போய் என்ன சொல்கிறீங்க? நம்ம சொல்கிறோம், பத்திரிக்கை அடித்தவங்க தீர்ந்து போச்சுங்க, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும், பத்திரிக்கை இல்லையேன்னு நீங்கள் வருத்தப்பட்டுறாதீங்க, தீர்ந்து போச்சுங்க. அதை திரும்ப திரும்ப சொல்லுவோம், தீர்ந்து போச்சுங்க, உங்களை கூப்பிடாமல் இருக்க என்னால் முடியாது, நீங்கள் வந்துடுங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுங்கிறத இவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், ரைட்? இப்போ உரைக்கிறது என்ன அப்படின்னா, என் கையில் பத்திரிக்கை இருக்கு, என் கையில் என்ன இருக்கு? வித் an evidence ஒரு பத்திரிக்கை இருக்கு. பிரதர், என் வீட்டில் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கான பத்திரிக்கை இது, இதை நான் உங்களுக்கு இப்போ நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்துடணும். நான் சும்மா சொல்லி வராதது, இதை கொடுத்த உடனே வருவான், இதை கொடுத்தாலும் வராதவன் நிறைய பேர் இருக்கான், அது வேற, அதையும் சேர்த்து சொல்லிடுவோம், சரிங்களா? ஆனால் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இப்போ இந்த அழைப்பை கொடுத்துட்டேன், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, யார் மூலமா இதை கொடுக்கல, நானே கொண்டு வந்து இந்த பத்திரிக்கையை கொடுத்துட்டு, கண்டிப்பா நீங்க வந்துடணும், குடும்பமா வந்துடணும். எப்படி? இப்போ கவனிங்க, நாங்க கணவன் மனைவின்னு வச்சுக்கோங்க, எங்க 2 பேர்த்து கையில ஒருத்தர் கொண்டு வந்து இந்த பத்திரிக்கையை கொடுத்துருக்கிறார். இப்போ அவர் போயிட்டார், போனதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் பேசிக்குவோம், வரமாட்டான்னு நினச்சேன், குடும்பமாக வந்து பத்திரிக்கை கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க, போகாமல் இருக்கவா முடியும், சரி போய் தொலைவோம், என்ன சொல்லுவோம்? புரியுதா? ஏன் போகிறோம் அப்படின்னா, இந்த 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 பத்திரிக்கை என்னுடைய கரங்கள்ல வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன பண்ண முடியாது அப்படின்னா, என்னால போகாம இருக்க முடியாது. அவங்க என்ன தேடுறாங்களோ இல்லையோ, நான் போய் ஆஜர் பட்டியல் நான் கொடுத்துறணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நான் எடுத்துறேன். சரியா? முடிங்க அந்த வசனத்தை. கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு கடாட்சமானார், கர்த்தர் தார் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். கீழே 2ஆம் வசனம், ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த 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 ஈசாக்கு மட்டும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாக்குத்தத்தம் கிடையவே கிடையாது. நம்ம எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம், ஈசாக்கு தருவேன்னு சொல்லிட்டார். இல்லைங்க, இந்த ஈசாக்குக்கு முன்னாடியே கர்த்தர் இவனை எப்படி 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 வைப்பேன், எப்படி எப்படி நீ ஆசீர்வாதமா இருப்பேன், எப்படி எப்படி மேன்மைப்படுத்தப்படுவ, இந்த சந்ததியில இருந்து ராஜாக்கள் எப்படி எழும்புவாங்க, நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து வந்ததும் அதே சந்ததியில தான். ஆமென். எங்க வந்துட்டாரு பாருங்க, சும்மா கிடையாது. உன்னை கூட்டிட்டு போய் இதை நான் செய்வேன்னு சொன்னா சும்மா கிடையாது. என் ஆண்டவருடைய திட்டம் போறா, இன்னும் 10 யுகங்கள் தாண்டி என்ன நடக்கணுமோ உன் சந்ததியில அதை நடப்பிப்பதற்கு என்னுடைய ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறவர். அல்லேலூயா! கடைசி இந்த காரியத்தை நான் இப்படி முடிக்கிறேனே, இந்த ஆபிரகாமுக்கு ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னு சொன்னா, எது இயலாது நடக்காதுங்கிறத இருந்துச்சோ அதை தன்னுடைய வாழ்க்கையில பிடிச்சுக்கிட்டு தேவன் செய்ய இருந்ததை இவன் நடக்காதுன்னு நினைச்சு பிடிச்ச காரியம். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொன்னது நிறைவேறாது, அதனால ஆகாரம் கொண்டு காரியத்தை சாதிச்சிடலாம், என் பிள்ளைன்னு சொல்லிடலான்னு அவன் நினைச்சான். இது குறுக்க வந்து நின்றுட்டே இருந்துச்சு. அல்லேலூயா! ஆனா ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னது அது இல்லை, உன்னுடைய கர்ப்ப பிறப்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், இதுல தான் ஆசீர்வாதம் வரும், இதுல தான் சந்ததிகள் ராஜாக்கள் எழும்புவார்கள், அந்த வம்சாவளியில தான் கிறிஸ்துவாகிய இயேசுவும் உதிப்பார் என்கிறத சொல்லி முடித்தார். ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் இப்படி முடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். உங்க எல்லாத்துக்கும் ஒரு காரியத்தை சொல்றேன், ஆண்டவர் எதை சொன்னாரோ நடக்காத ஒன்றை பிடிச்சுக்கிட்டு தேவன் நடக்க இருக்கிறத நடத்த மாட்டாருன்னு நீயா ஒரு திட்டம் போட்டு அதுக்குள்ள நீ போய் குழப்பத்துக்குள்ள வாழ்றதை விட தேவன் திட்டமிட்டு இருக்கிற வாழ்க்கையில செய்து முடிப்பதற்கு அவருக்கு நீ இடத்தை கொடுத்துட்டீனா, let me challenge you, let me tell you, let me promise you with a word that Isaac is around the corner. Amen. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ காலை இந்த ஆலயத்தை விட்டு வெளியே எடுத்து வைக்கும் போது ஈசாக்கு உன் அருகாமையில இருப்பான் என்கிறத இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன். நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். எது நடக்காது, எது வராது, எது போகாது அப்படின்னு நீ நினைச்சியோ, சொன்னதிலே நிற்பவர் என்னுடைய ஆண்டவர். எதெல்லாம் நீ சொல்லி சொல்லி எதெல்லாம் நடக்கலன்னு நினைச்சியோ, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த மாதத்துல, இந்த வாரத்துல, இந்த நாளில என்னுடைய ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து ஈசாக்கு உன் அருகாமையில வந்துட்டா அப்படிங்கறத என்னுடைய ஆண்டவர் நிரூபிக்க போகிற காலத்திற்குள் கர்த்தர் உன்னை கொண்டு வந்துட்டார். Just drop your Bibles down. புத்தகமுடைய வேத புத்தகத்தை கீழே வச்சுட்டு 2 கையை பரலோகத்துக்கு நேரம் உயர்ச்சி என்னோடு கூட சேர்ந்து வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? இது எதுக்கு நான் சொல்றேன் தெரியுமா? சர்ச் ஐசக் இஸ் ரவுண்ட் தி கார்னர். அப்படின்னா என்னது? அப்படின்னா என்னது? இதுவரைக்கும் நடக்காதது, something great is going to take place. Hallelujah. ஒரு நிமிஷம் நீங்க என்ன பாருங்க. குழந்தை இல்லை, என் வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. I'm standing here as a barren woman. Let me challenge you this morning with a word that Isaac is around the corner. Hallelujah. குழந்தை இல்லாம இருக்கிறவங்க, don't worry about your age, don't worry about your medical reports. You might think that nothing is going to happen. Pastor, my medical reports are this. My doctors have said it is impossible. But let me challenge you this afternoon with a word saying, the Lord whom we adore and worship is promising you with an Isaac who is round the corner. அவர் உனக்கு சொல்லுகிறார், just throw away the medical reports. உன் கையில் நீ பார்த்துட்டு இருக்கிறத தூக்கி குப்பையில் போட. Just place your hands on your abdomen. வயிற்றுல கையை வச்சுக்கோ. மேஜிக் இல்லைங்க, மந்திர தந்திரம் இல்லை. என்னுடைய ஆண்டவர் உன்னை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா யாராலையும் தடுக்க முடியாது, தடுக்க முடியாது, தடுக்க முடியாது. சொன்னதில் நிற்பவர் அவர். இன்னைக்கு இந்த ஆராதனையில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் இந்த வார்த்தையில நிற்பவர் அவர். செய்து முடிக்கிற வரைக்கும் விலக மாட்டா, விலக மாட்டா, விலக மாட்டா. நம்பு, நம்பு. குழந்தையற்ற இருக்கிறவர்கள் வயிற்றுல கையை வச்சுக்கோ. Something which was impossible till date is going to become possible. For it is not the word of a man, it is not the word of science, it's not word of a doctor, but it is the word of the Creator. உன்னை படைத்தவர், உருவாக்கினவர் சொல்ற வார்த்தை மனுஷனுடைய வார்த்தை அல்ல, விஞ்ஞானத்தின் வார்த்தை அல்ல, மருத்துவர்களுடைய வார்த்தை அல்ல, இது படைத்தவருடைய வார்த்தை. What you thought is impossible is going to become possible this morning. Just throw your hands towards the Lord. ரெண்டு கையை பரலோகத்துக்கு நேரா விரிச்சுக்கோ. You say it is impossible, but this morning the Lord whom I adore and worship says, no my son, no my daughter, it is possible, because this is not the word of the world, but it is the word of the Creator. படைத்தவர் சொல்லுகிறேன், நடக்கும். கண்ணை திறந்து என்ன பாரு. படைச்ச இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நடக்கும். மேல நிற்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், படைச்ச இயேசு சொல்லுகிறார், உனக்கு நடக்கும்.
வழியை நிற்கிறவங்களுக்கு சொல்றேன், படைச்ச இயேசு சொல்லுகிறான், உனக்கு நடக்கும். What you saw was impossible. It is going to become possible because it is the word of the Creator. Creations பார்த்து ஆச்சரியப்படுற நம்ம கிரியேட்டர் சொல்லுகிற வார்த்தையை நம்ம பிடிச்சுக்க போயிட்டே இரு. Because we are not going to carry the creations, but we are going to carry the Creator with us. படைச்சதை பார்த்துட்டு தூக்கிட்டு போக போல, படைச்சவரையே நான் கூட்டிட்டு போறேன். நடக்குமா? பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்ச 2-3 பேர்த்து கையை பிடிச்ச சொல்லுங்க, படைச்சது இல்லை, படைக்கிறதற்கு காரணமா இருந்தவரை கர்த்தர் உன்னோடு கூட அனுப்புகிறார். What an awesome God we serve. Hallelujah. எனக்கு தரல, ஆனா எனக்கு நல்ல புரியுது. ஏதோ ஒரு பெரிய காரியம் சபைக்குள்ள, ஜனங்களுக்குள்ள, உங்களுக்குள்ள, என்னை பார்க்கிறவர்களுக்குள்ள, அந்த வீடுகளுக்குள்ள எதையோ பெருசா அப்பா செய்து முடிக்க போகிற ஒரு நேரம் வந்துருச்சு. Come on church, என்னோட கூட சேர்ந்து வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். பண்ணினது மாறிடா,
உன்னையும் என்னையும் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. சொன்னதில் நிற்பவர். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, என்ன சொன்னாரோ நிற்பார். கண்டிப்பா நடந்தே தீரும். ஒரு கை தட்டலான்னு கொடுத்துடலாம். Thank you Lord for your words. உமக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். உம்முடைய கிருபை எங்களை மூடின பலனுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் தனிச்சில்லப்பா, உம்மோடு கூட நாங்கள் நிற்கிறோம். சொன்னதில் நிற்க போகிற கச்சொன்னே. என்ன சொன்னீங்களோ அதில் இப்போ வரைக்கும் நிற்கிறீங்க. நாங்கள் தான் தடுமாறிட்டோம். ஆனால் இன்னைக்கு அதை ஆபிரகாமுக்கு திரும்ப திரும்ப அவனோடு பேசி அதை ஞாபகப்படுத்தின கத்து இன்னைக்கு மறுபடியும் எங்களோடு கூட பேசி ஞாபகப்படுத்தி இருக்கிறீர். உமக்கு நன்றி. ஈசாக்கு எங்கள் அருகாமையில் என்கிறத நாங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஈசாக்கு எங்கள் வீட்டுக்குள் என்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுடைய ஈசாக்கு எங்களுடைய கரங்களிலே வந்து விட்டான் என்கிறத இப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதை நாங்க எடுத்துக் கொள்ளுகிறோம். அந்த ஜெயத்தை நாங்க பெற்றுக் கொள்ளுகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.